பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் பலது தய்யிபு யஹ்ருஜு நபாத்துஹு பிஇذن ரப்பி. இன்னும் நல்ல ஊராகிறது. நல்ல ஊர்னா வல் பலது தய்யிப், வளமான செழிப்பான நல்ல மண்ணையுடைய ஊர். நல்ல மண், நல்ல வளமான மண், அந்த ஊராகிறது. யஹ்ருஜு நபாத்து, அதில் இருக்கக்கூடிய அந்த செடி கொடிகள் வெளியாகும். பிஇذن ரப்பிஹி, அல்லாஹ்வுடைய ரப்புடைய உத்தரவை கொண்டு. அதனுடைய செடி கொடிகள் வெளியாகிறது. வல்லதி ஹபுச, இன்னும் எந்த மண் வளமற்ற மண்ணாக கெட்ட மண்ணாக இருக்கிறதோ, லா யஹ்ருஜு, அது வெளியாக இல்லா நக்கிதா, வெறும் சொற்பமானவைகளை தவிர. நக்கிதுன்னா ரொம்ப அற்பமானது, கொஞ்சமானது. இன்னொரு அர்த்தம் அல்லது லா கைர ஃபீஹி, எந்த வஸ்துவில் நன்மையே இல்லையோ அத்தகைய பொருட்களை தவிர வேற எதையும் வெளியாக்காது. கதாலிக்கு நுஸர்ரிஃபுல் ஆயாத்தில் லிகௌமி யஷ்குரூன், இவ்வாறுதான் நாம் நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களுக்கு நம்முடைய வசனங்களை விளக்கி காட்டுகிறோம். அப்ப என்ன அர்த்தம்? மழை பெய்யுறது எல்லா பூமியிலும் ஒரே மாதிரி பெய்யுது. எந்த மண்ணிலே செழிப்பு இருக்கிறதோ, வளமான மண்ணாக, வண்டல் மண் சொல்லுவாங்க. இந்த தஞ்சை, நாகை மாவட்டங்கள் உள்ள மண் இருக்கு இல்லையா, இது கரிசல் மண், வண்டல் மண், நல்ல செழிப்பான பூமி இது. அதனால இங்க மழை பெஞ்சுன்னா நல்ல தானியங்கள், அரிசி, இங்க நல்ல செழிப்பான வஸ்துக்கள் இங்கே முளைக்கும். வளமற்ற பூமி, இப்போ ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்லாம் போனீங்கன்னா வளமற்ற பூமி. அங்கே மண்ணில் எதுவும் அதிகமாக விளைக்கிறது இல்லை, அதிகமான வஸ்துக்கள் அங்கே விளையிறது இல்லை. மழை பெஞ்சா அந்த மண்ணில் எதுவுமே விளையாது. அந்த மாதிரி சில மாவட்டங்களில் மண் வளம் இருக்காது, மண் வளம் மிக்க மாவட்டங்கள்னு சொல்லுவாங்க. அங்கேயும் மழை பெய்யுது. மண் வளம் இல்லாத மாவட்டங்கள்லையும் மழை பெய்யுது. ஆனால் அந்த மழையை கொண்டு வெறும் முள் செடிகளையும் கள்ளி செடிகளையும் விளைவிக்கின்றன, நல்ல செடிகளை விளைவிப்பதில்லை. இங்கே வளமான மண் இருக்கக்கூடிய பகுதிகளில் உயர்தரமான தானியங்களை விளைவிக்கக்கூடிய ஆற்றல் இந்த மண்ணுக்கு இருக்கு. அல்லாஹ் இது உதாரணத்தை காட்டுறான். அதே மாதிரி யார் நல்ல மனம் உள்ளவர்களாக, நல்ல பண்புள்ளவர்களாக, அவர்கள் அக்குதாலாவுடைய இல்மிலேயே ஈமான் கொண்டவர்களாக, மோமின்களாக, தகுதியிலேயே ஈமான் இருந்தால் நபிமார்கள் சொல்லக்கூடிய சொற்கள், ரசூல்மார்களுடைய உபதேசங்கள், வேதங்கள் அவர்களிடத்திலே வருகிற பொழுது அவர்கள் அதை தன் உள் வாங்கி ஈமான் கொண்டு செழிப்பான பூமி விளைவதைப் போல அவர்களும் அந்த ஈமானை ஏற்றுக்கொண்டு வளமடைகிறார்கள். ஆனால் யாருடைய உள்ளத்தில் ஏற்கனவே நிஃபாக், நயவஞ்சகம், குரோதம், விரோதம் இருக்கிறதோ, உள்ளம் கெட்டு போய் கிடக்கிறதோ, அவர்களையும் மழை வருகிறது. அதாவது மார்க்க சட்டத்திட்டங்கள் வருகிறது, நபியின் உபதேசங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அஹ்காமாத்துகள் வருகிற பொழுது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாது வெறும் அற்பமானவைகளை வெளியாக்குவது போல, பயனற்ற செடி கொடிகளை வெளியாக்குவதும் நிலத்தை போல அவர்களிடம் பயனற்ற சொற்களும் பயனற்ற செயல்களுமே வெளியே வருகிறது. நல்ல ஈமானும் அமல சாலிகும் அவரிடத்திலே வராது என்று அல்லாஹ் தஆலா இந்த உதாரணங்களை காட்டி நமக்கு விளக்குகிறான். فأرسلنا نوحا إلى قومه لقد أرسلنا نوحا إلى قومه. நாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்போ இதுவரைக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சில அல்லாஹ்வுடைய அத்தாட்சிக்கு அவன் இலாஹ் என்பதற்குண்டான ஆதாரங்களை எல்லாம் காட்டினான். அதற்கு பின்பு இப்போ அல்லாஹ் தஆலா இந்த அல்லாஹ் தஆலாவுடைய ஈமானுடைய கொல்லாமல், அல்லாஹ்வுடைய உலூஹியத்தை விளங்காமல், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விளங்காமல், அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ளாத மக்கள் இருந்தார்களே, இவர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள், எப்படி அழிந்து போனார்கள் என்பதை பல நபிமார்களுடைய சரித்திரங்களை உதாரணமாக காட்டி நமக்கு சொல்லி காட்டுகிறார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், இவர்களெல்லாம் மக்களுக்கு போய் எப்படி மார்க்கத்தை சொன்னார்கள், அவர்கள் எப்படி ஏற்க மறுத்தார்கள்,
பின்பு அவருடைய அழிவு எப்படி வந்தது என்பதை அல்லாஹ் தஆலா விளக்குகிறான். இது போன்று குர்ஆன்ல பல இடங்கள்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் இன்னும் இவர்களின் சரித்திரங்களை திரும்ப திரும்ப நமக்கு சொல்லி காட்டுறான். காரணம் என்னவென்றால் இவருடைய வாரிசுகள் தான் அந்த ஆது சமூது கூட்டத்தார்கள் வாழ்ந்தார்கள் அல்லவா, அவங்க வாரிசுகள் தான் நாமளும். நம்ம வாப்பாமாருங்க தான் அவங்க எல்லாருமே. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார்கள் யார்? நம்ம வாப்பாமாருங்க தான். அவங்க பிள்ளைகள் தான் இன்னைக்கு நம்ம வந்து சேர்ந்துருக்கிறோம். புதுசாக நம்ம வேற கிளையில உதிச்சு வரலையே. நம்ம எல்லாரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் புள்ள தான், எல்லாமே நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய புள்ள தான். நம்ம எல்லாருமே 2 நபியுடைய பிள்ளைகள். நம்முடைய வாப்பாமார்கள்ல குறைஞ்சபட்சம் 2 நபிமார்கள் வர்றாங்க. அதிகபட்சமா வேற மற்ற நபிமாருடைய வாரிசுகளாகவும் இருக்கலாம். குறைந்தபட்சம் நம்முடைய வாப்பாமார்கள் 2 நபிமார்கள் எல்லாருமே. அப்ப அவருடைய வாரிசுகளை நம்ம வர்றோம். உங்களுடைய முன்னோர்கள் அல்லாஹ்வை ஏற்க மறுத்ததினால் ஏற்பட்ட கதி, எப்படியெல்லாம் அழித்து ஒழிக்கப்பட்டார்கள், அல்லாஹ்வின் தண்டனைக்கு ஆளானார்கள். அது மாதிரி நீங்க தண்டனைக்கு ஆளாகக்கூடாது, உஷாரா இருந்துக்குங்க, ஈமான் கொள்ளுங்கள் என்று நமக்கு எச்சரிக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அந்த சம்பவங்களை குர்ஆன்ல பல இடங்கள்ல திரும்ப 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 கொண்டு வந்து செய்தி சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இப்போ லக்கத் அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களின் மக்களுக்கு நாம் அனுப்பி வைத்தோம். ஃபகால் அவர்கள் சென்று சொன்னார்கள், யா கௌமி, என் அருமை மக்களே, உஅ்புதுல்லாஹ், அல்லாஹை வணங்குங்கள், மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு, அந்த அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் யாரும் இல்லை. அல்லாஹ் வணங்குங்கன்னு சொல்லிட்டு காரணமும் சொன்னாங்க. என்ன காரணம் சொன்னாங்க? அந்த அல்லாஹ்வை தவிர உனக்கு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் யாரும் இல்லை. இலாஹ் என்பதனுடைய டிக்ஷனரி மீனிங், லொகவி பொருள். லொகவி மீனிங் என்ன அர்த்தம்? அகராதி பொருள் என்ன? வணக்கத்திற்கு தகுதியானவன், வணங்குவதற்கு உரியவன் அர்த்தம். ஆனா இஸ்திலாஹி மக்கள் பழக்கத்திலே உள்ள பொருள் இலாஹ் என்பதற்கு என்ன அர்த்தம்? தேவைகளை பூர்த்தி செய்பவன். ஏன்னா யார் தேவைகளை பூர்த்தி செய்கிறானோ, தேவைகளுக்காக யாரின் பக்கம் மக்கள் முன்னோக்குகிறார்களோ அவர்களையே இலா, கடவுள் என்று கூறக்கூடிய பழக்கம் மக்களிடத்திலே இருக்கிறது. அப்போ யாருக்கு உண்மையிலே நம் தேவைகளை பூர்த்தி செய்கிறானோ அவனைத்தான் வணங்க முடியும். அப்ப இலா என்பதற்கு டிக்ஷனரி மீனிங் வணக்கத்திற்கு தகுதியானவன், வணக்கத்திற்குரியவன், மாபூத் என்று இருந்தாலும் அதனுடைய இஸ்திலாஹி மக்களுடைய புழக்கத்தில் உள்ள மீனிங் தேவைகளை பூர்த்தி செய்பவன் என்பதுதான். அப்ப அதுதான் காரணமா அவங்க சொல்றாங்க. இப்ப இந்த இடத்துல கூட நீங்க இலாஹுக்கு வணங்குவதற்கு தகுதியானன்னு அர்த்தம் வச்சா அந்த அர்த்தம் அவ்வளவு பொருத்தமா வராது. ஏன்னா யா கௌமின், மருமை மக்களே, யா கௌமி இஅ்புதுல்லாஹ, அல்லாஹை வணங்குங்கள், மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு, வணக்கத்திற்கு அவனை தவிர வேறு யாரும் தகுதியுடையவன் அல்ல, வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, எனவே அவனை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள் அப்படின்னு இங்க சொல்லிருக்கு. அந்த அப்போ அல்லாஹ்வை வணங்குங்கள், வணங்க தகுதியானவன் யாரும் இல்லை அப்படின்றது அது வந்து காரணமாக அமையாது. அது அடுத்து என்ன கேள்வி வரும்? வணக்க தகுதியானவன் ஏன் அல்லாஹ்வை தவிர இன்னொருத்தன் இல்லை, அவனை மட்டுமே தான் வணங்கணுமா என்று அங்க இன்னொரு கேள்வி வந்துடும். அப்ப அந்த கேள்விக்கு பதில் என்னதாங்க? அல்லாஹ்வை தவிர வேற ஒருவரை நீங்கள் வணங்காதீர்கள், காரணம் அவனை தவிர உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் யாரும் இல்லை. அப்படி வச்சாதான் அர்த்தம் பொருத்தமா வருது. உதாரணமா சொல்றோம், உனக்கு எறும்பு டாக்டரா, இந்த டாக்டர்கிட்ட போ. ஏன் என்ன காரணம்? எறும்பு அடிபட்டிருக்கு, இந்த டாக்டர். ஏன் இவர் வந்து எம்எஸ் ஆர்த்தோ, எலும்பு முறிவு சிகிச்சை, அதுல வந்து எம்எஸ் படிச்சிருக்கிறார், இந்த காரணம் அவர்கிட்ட இருக்காங்க, அவர்கிட்ட போய் காட்டு. கண் வழியா இவர்கிட்ட போ, என்ன இவர் வந்து எம்டி, கண் வலிக்காக வேண்டி உள்ள கண்ணுக்காக வேண்டி உள்ள இந்த துறையில அவர் பட்டம் வாங்கியிருக்காரு. தொண்டை வழியா இவர்கிட்ட போ, இவர் அந்த காது மூக்கு தொண்டை இஎன்டிங்கிறாங்களே, அது ஸ்பெஷலிஸ்ட், அவர் அந்த படி படிச்சிருக்கிறார். என்ன காரணம்னு சொல்லி தானே விளக்க முடியும். இவர்கிட்ட போ, அவர் அது மாதிரி அல்லாஹ் வணங்குன்னு சொன்னா என்ன காரணம், அதுக்குரிய காரணம் என்னன்னு சொல்லணும். காரணம் என்ன? ஒரே காரணம் என்னங்க? உங்கள் அனைவருக்கு தேவைகளையும் அவன் தான் பூர்த்தி செய்யறான், அதுதான் காரணம். அப்போ காரியத்தையும் காரணத்தையும் சேர்த்து சொல்வதுதான் ஒரு மனிதருடைய பேச்சுக்கு அழகு. அது மாதிரி
நீங்க அல்லாஹ்வையே வணங்குங்கள். காரணம் என்ன? அவனை தவிர உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் யாரும் இல்லை என்ற பொருள் தான் அதுக்கு பொருத்தமானது. இந்த இலாஹுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அர்த்தம் நம்ம புதுசா வைக்கல. இது முழு குர்ஆன் ஹதீஸை நீங்க ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த அர்த்தத்தில் தான் இலாஹ் என்ற வார்த்தை எங்கும் புழங்கப்பட்டதாக இருக்கிறது. ஏன்னா சில பேர் உங்கள்கிட்ட கேட்கலாம், என்ன இலாஹ்னா நாங்கள் டிக்ஷனரியில் பார்க்குறோம் வணக்கத்திற்குரியவன் அப்படின்ட்டு, அதான் நேரடி பொருள். அப்படி இருக்க நீங்கள் எங்கே பார்த்தாலும் தேவைகளை பூர்த்தி செய்யணும்னு சொல்கிறீங்களே. ஏன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆனில் முழுவதும் நான் எவ்வாறு மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்கிறேன் என்பதை சொல்லி சொல்லி அதுக்கடுத்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நான் இலாஹ் என்று கேட்கலாம். இன் ஜஅலல்லாஹு அலைக்கும் லைல சர்மதன் இலா யௌமில் கியாமா, இந்த இரவை அல்லாஹ் தஆலா கியாமா நாள் வரை நீடித்து வைத்து விட்டால் மன் இலாஹுன் கைருல்லாஹ் யஅதீக்கும் பிஹா, மீண்டும் உங்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடிய இலாஹ் யார்? இன் ஜஅலல்லாஹு அலைக்கும் நஹார சர்மதன் இலா யௌமில் கியாமா மன் இலாஹுன் கைருல்லாஹ் யஅதீக்கும் பிலைலின் தஸ்குனூன ஃபீஹி, இந்த பகலையே அல்லாஹ் கியாமா நாள் வரை நீட்டி வைத்து விட்டால் மீண்டும் உங்களுக்கு இரவை கொண்டு வரக்கூடிய இலாஹ் யாரு? அப்படிதான் அல்லாஹ் எங்க கேட்ட எப்படி சொல்றான் பை? இலாஹ் என்ற வார்த்தை தான் சொல்றான். இலாஹ்னு அர்த்தம் என்ன? மீண்டும் இந்த பகலையும் இரவையும் கொண்டு வந்து உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்பவன் யார்? இப்படிதான் அல்லாஹ் தஆலா கேட்ட தன் தேவைகளை பூர்த்தி செய்யறதான் சொல்லி சொல்லி கேட்கிறான். வெறும் வணக்கத்திற்குரிய அர்த்தம் மட்டும்தான் உங்களை உங்க தொழுகைகள் எல்லாம் வாங்கி கொள்பவன் யார்? உங்கள் நோன்புகள் எல்லாம் கபூல் செய்பவன் யார்? உங்கள் தர்மங்களை எல்லாம் கபூல் செய்பவன் யார்? அப்படி அல்லாஹ் தஆலா சொல்லல. தன் தேவைகளை பூர்த்தி செய்கிற அந்த ஆற்றலை அல்லாஹ் சொல்லி சொல்லி நாஃபிஅ் நன்மை தீமை செய்பவன் என்பதுதான் ஒரு இறைவனுக்கு அடையாளமாகும். லிம தஅபுதூன மா லா யன்ஃபஉக்கும் வலா யதுர்ருக்கும், உங்களுக்கு அறவே நன்மையோ தீமையோ செய்ய முடியாத இறைவனை ஏன் வணங்குகின்றீர்கள் அப்படி கேட்குறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்போ இறைவன் என்றால் யாருங்க? நன்மை தீமை செய்பவன். நன்மை தீமை செய்பவனுக்கு தான் நம்ம தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் சொல்லுவோம். அப்போ அதுதான் இலாஹுடைய பொருள். இஸ்திலாஹி பொருள்னா மக்கள் புழக்கத்தில் உள்ள பொருள். அதுதான் நமக்கு நோக்கம். ஒரு வார்த்தைக்கு டிக்ஷனரி மீனிங் என்ன நம்ம மக்கள் புழங்கணும்னு அர்த்தம் இல்லை. அந்த வார்த்தைக்கு மக்கள் புழக்கத்தில் என்ன பொருள் அதுதான் எங்கேயுமே புழங்கப்படும். சலாத் அப்படின்னு சொல்கிறோம், சொல்லுங்க சலாத். இப்போ சலாத் என்பதற்கு டிக்ஷனரி மீனிங் என்ன? டிக்ஷனரி மீனிங் என்ன? அகராதி பொருள், லொகவி அர்த்தம்னு சொல்லுவாங்க. லொகவி மானா நம்ம நேரடியாக அதுக்கு அகராதி பொருள் என்ன? சலாத் என்பதற்கு துவா கேட்குதல். ஆனால் நம்ம எந்த இடத்துல புழங்குறோம்? தொழுகை, அர்கான மக்சூசா, குறிப்பிட்ட வணக்க வழிபாடு என்று நிற்குதல், குனிதல், சரியா செய்தல், இதுக்கு பிறகு தொழுகை. அஸ்ஸலாத் ஐயா அலஸ்ஸலாத், தொழுகையின் பக்கம் வாருங்கள் அப்படின்னா என்ன நோக்கம்? அந்த இடத்துல இஸ்திலாஹ் தான். அப்போ எந்த மக்களும் எந்த பாஷையிலும் இஸ்திலாஹி மானாவை தான் நாடமே ஒழிய யாருமே டிக்ஷனரி மானாவின் பக்கம் நாம அர்த்தத்தை கொண்டு போகக்கூடாது. அது மக்களுடைய பழக்கத்துல பாருங்க. தமிழ்லயே அந்த மாதிரி நிறைய சொல்லுவோம், அதுக்கு நாக்கு ரொம்ப நீளங்க அப்படின்னு சொன்னோம். ஆள் பொடியா இருக்கா, நாக்கு ரொம்ப நீளம் அவனுக்கு அப்படின்னு அர்த்தம் என்ன? ரொம்ப பேசலாம், தேவையில்லாம ஏற்றி பேசலாம், பெரியவங்களை மதிக்காம பேசலாம் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அப்படின்னா எல்லாருக்குமே 2 இன்ச்சுனா இவருக்கு 10 இன்ச் இருக்குமாங்க நாக்கு, அப்படி இருக்கிறோம், அப்படியே பாம்பு மாதிரி வெளியே நின்று இருக்குமா நாக்கு, அப்படி அர்த்தமா? அப்படி அர்த்தம். அப்ப அங்க நீளம் என்பதை கொண்டு டிக்ஷனரி மீனிங் வேறையா இருந்தாலும் இஸ்திலாஹி பொருள் என்ன ஆகுது? என்ன மக்கள் அந்த வார்த்தையை கொண்டு புழங்குறாங்க? அவருடைய கருத்து என்ன? அவருடைய சொல் நீளமாக அதிகமாக பேசுறான், தேவையில்லாத பேச்சு பேசுறான் அப்படின்னு இருக்கும். என்ன கை வர ரொம்ப நீளுதோ அப்படின்னா ஏன் தேவையில்லாம அடிச்சா அவனை அந்த இடத்துனா கை எப்படி நீளுவேன், கை எப்படி நீளும், அது எப்பயும் இருக்கும்போது தான் இருக்குது. அது இல்லை அந்த மாதிரி யாரும் அந்த அர்த்தம் வைக்கிறது இல்லை. அப்போ பொதுவாக எல்லா பாஷையிலையுமே ஒரு பொருளுக்கு டிக்ஷனரி மீனிங்கை விட அதனுடைய கருத்து பொருள், அதை மக்கள் புழக்கத்தில் உள்ள பொருளைத்தான் பயன்படுத்துவார்கள். அதே மாதிரி இலாஹ் என்பதற்கு டிக்ஷனரி மீனிங் வணக்கத்துக்குரியவன் இருந்தாலும் தேவைகளை பூர்த்தி செய்வது என்பதுதான் அதனுடைய கருத்து பொருளாக இருக்கிறது. அப்ப அந்த அர்த்தம்படி பார்த்தா யா கௌமி அப்துல்லா, மக்களே அல்லாஹ்வின் வணங்குங்கள், மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு, அல்லாஹ்வின்றி உங்கள் தேவைகளை நிறைவேற்றுபவன் யாரும் இல்லை. இன்னி அகாஃபு அலைக்கும் அதாப யௌமின் அலீம், நிச்சயமா நான் உங்கள் மீது கடுமையான நாளுடைய வேதனையை அஞ்சுகிறேன். கியாமத்தை பற்றி எச்சரிக்கிறாங்க. முதல்ல அல்லாஹ்வுடைய உருவத்தை பயன் செய்கிறாங்க, கியாமத்தை பற்றி எச்சரிக்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வின் ஈமான் கொள்வதும் கியாமத்தை அஞ்சுவதும்
ரெண்டுதான் முக்கியமா சொல்றான். அல்லாஹ் ஈமான் கொள்வது கியாமத்தை அஞ்சு. இந்த ரெண்டுலே எல்லாமே அடங்கிடும். அல்லாஹ் ஈமான் கொண்டால் அல்லாஹ் அனுப்பிய நபிமார்கள், அவன் அனுப்பிய வேதங்கள், அவனுடைய மலக்குகள் எல்லாத்தையும் ஈமான் கொள்ளணும். நன்மை தீமையும் அவன் கையில் தான் இருக்குது, அதையும் ஈமான் கொள்ளணும். அது எல்லாமே அல்லாஹ் ஈமான் கொள்வதில் அடங்கிடும். கியாமத்தை ஈமான் கொள்வதில் மறுமை நாள், உலக அழிவு நாள், மீண்டும் எழுப்பப்படக்கூடிய நாள், மனிதன் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுதல், சொர்க்கம் நரகம், இவைகள் எல்லாமே அதில் அடங்கிடும். மீசான், ஹிசாபு கிதாபு, சிராத்துல் முஸ்தகீம், இவை எல்லாமே அஸாபுல் கப்ர் உட்பட கியாமத்தில் அடங்கிடும். அதனால இது ரெண்டையும் முக்கியமாக சொல்லுவார்கள். காலல் மலஉ மின் கௌமிஹி, அவருடைய கூட்டத்தில் இருந்த தலைவர்கள் சொன்னார்கள். யாருங்க சொல்றா? அல் அஷ்ராஃப், கண்ணியமானவர்கள், தலைவர்கள். அவங்கெல்லாம் சொல்றாங்க கூட்டி, மின் கௌமி இன்னா லனராக ஃபீ ஸலாலின் முபீன், நிச்சயமாக நாங்கள் உன்னை தெளிவான வழிகேட்டில் தான் பெற்றுக்கொள்கிறோம். நூஹ் நபி பார்த்து சொல்றாங்க. நம்முடைய வாப்பா அம்மா எல்லாருமே பின்பற்றி வந்த சிலை வணக்கத்தை, அவங்க நூஹ் நபி காலத்துக்கு முன்னாடி சிலை வணக்கம் இல்லை, நூஹ் நபி காலத்துல தான் சிலை வணக்கமே உண்டாச்சு. அப்ப அவர்கள், நாங்கள் சிலைகளை வைத்து வணங்கி கொண்டிருக்கிறோம், இவற்றை விட்டுவிட்டு நீங்கள் தவறான வழியில் அழிக்கிறீர்கள், தவறான வழியில் எங்களை அழைக்கிறீர்கள், நீங்கள் போகிற பாதை தான் வழிகேடான பாதை என்று கூறினார்கள். கால, அதற்கு நூஹ் சொன்னார்கள், யா கௌமி, என் கௌமே, லைஸபி ஸலாலா, என்னிலே வழிகேடு இல்லை. பாருங்க, இன்னால் நராக ஃபீ ஸலாலின் முபீன், தெளிவான வழிகேட்டில் இருக்கிறீர்கள் என்று மக்கள் சாடுகிறார்கள். நபி அப்பவும் அன்பா சொல்றாங்க, கால யா கௌமி லைஸபி ஸலாலா, என் அருமை மக்களே, என்னிலே வழிகேடு கிடையாது. வலாகின்னி ரசூலும் ரப்பில் ஆலமீன், நான் ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ்விடமிருந்தும் உங்கள் பக்கம் வந்த ரசூலாக இருக்கிறேன், தூதராக இருக்கிறேன். உபல்லிகுக்கும், உங்களுக்கு நான் எத்தி வைக்கிறேன், ரிசாலாத்தி ரப்பி, என் ரப்புடைய தூதுவத்தை, என் ரப்பு சாலா சொல்லிய செய்தியை உங்களுக்கு எத்தி வைக்கிறேன். வன்சஹலக்கும், உங்களுக்கு நசீஹத்து செய்கிறேன், நல்ல உபதேசம் செய்கிறேன். வஅலமு மினல்லாஹி மா லா தஅலமூன், இன்னும் அல்லாஹ்விடமிருந்தும் நீங்கள் அறியாதவற்றை எல்லாம் நான் அறிந்திருக்கிறேன். வஹீன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அனைத்தையும் எனக்கு காட்டிக் கொண்டிருக்கிறான். நீங்கள் அறியாத பல செய்திகளை, கியாமத்தை பற்றி, துனியாவை பற்றி எனக்கு அல்லாஹ் பல செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஆகவே நீங்கள் நான் சொன்னதை நம்புங்கள் என்று சொன்னார்கள். அவ அஜிபுத்தும், நீங்கள் என்ன ஆச்சரியப்படுகின்றீர்களா? அஞ்சாக்கும் திக்ரும் ரப்பிக்கும், உங்கள் ரப்பிடமிருந்தும் உங்களுக்கு நல்ல உபதேசங்கள் வருவதை, அலா ரஜுலிம் மின்கும், உங்களிடமிருந்தே, உங்களில் உள்ள ஒரு மனிதரின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உங்களுக்கே நேர்வழி காட்டுவதை நீங்கள் ஆச்சரியப்படுகின்றீர்களா? ஆச்சரியப்பட ஒன்றும் இல்லையே. இதனே நபிமார் வந்திருக்கிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னாடி ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஷீத் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், எல்லா நபிமாரும் இருந்தார்கள். அப்ப எல்லோரும் கொண்டு வந்து நானும் கொண்டு வர்றேன், நான் புதுசா செய்தியும் கொண்டு வரல. அலா ரஜுலின் மின்கும் லியுன்சிரக்கும், அல்லாஹ்வுடைய அதாபை விட்டு உங்களை எச்சரிப்பதற்காக வேண்டி. வலி தத்தகு, நீங்கள் எல்லோரும் அல்லாஹை பயந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை விட்டுவிட வேண்டும். வல அல்லக்கும் துர்ஹமூன், இன்னும் நீங்கள் அல்லாஹ்வினால் இரக்கம் காட்டப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடமிருந்தும் உங்களில் ஒரு மனிதருக்கு அல்லாஹ் தஆலா செய்தியை கூறுவதை நீங்கள் ஆச்சரியமாக பார்க்கின்றீர்கள். உங்கள் நன்மைக்குத்தானே அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறான். கதபூஹு, அவர்கள் நூஹ் நபியை பொய்யாக்கினார்கள். அஞ்சைனாஹு, நூஹ் நபியை நாம் காப்பாற்றினோம். வல்லதீன மாஹு, இன்னும் அவர்களோடு இருந்த ஈமான் கொண்ட 80 பேர் ஈமான் கொண்டிருந்தாங்க, அவர்களையும் நாம் காப்பாற்றினோம். ஃபில் ஃபுல்கி, கப்பலிலே வைத்து. அக்ரக்னா, மற்றவர்கள் அனைவரையும் மூழ்கச் செய்து விட்டோம். அல்லதீன கதபூ பி ஆயாத்தினா, யார் நமது வசனங்களை பொய்யாக்கினார்களோ அவர்கள் அனைவரையும் நாம் மூழ்கச் செய்து விட்டோம். இன்னும் கானு கௌமன் அமீன், நிச்சயமாக அவர்கள் அகப்பாடு குருடான மக்களாக இருந்தார்கள். அவர்கள் குருட்டுத்தனமான, அதாவது வெளிக்கண்கள் தெரியுது, அகப்பார்வை சத்தியத்தை காண முடியாத அவரின் உள்ளம் குருடாக இருந்தது. அப்படிப்பட்ட மக்களாக இருந்தார்கள். எனவே அவர்கள் அழிக்கப்பட்டு போனார்கள். வயிலா ஆதின் அகாஹும் ஹூதன், இன்னும் ஆது கூட்டத்தார்களுக்கு அவர்களின் சகோதரர் ஹூதையே நபியாக அனுப்பி வைத்தோம். அப்ப அகாஹும்னா ஆது கூட்டத்தில் உள்ள ஒரு மனிதர் தான் ஹூத் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுடைய சகோதரராகிய ஹூதையை அனுப்பி வைத்தோம். கால யா கௌமி அப்துல்லாஹ மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு, மக்களே, என் மக்களே, அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள்,
அவனை என்று உங்களுக்கு தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன் யாரும் இல்லை என்று கூறினார்கள். அஃபலா தத்தகூன், நீங்கள் அந்த அல்லாஹ்வை அஞ்ச வேண்டாமா என்று கேட்டார்கள். ஆரல் மலகுல்லதீன கஃபரூ மின் கௌமிஹி, காஃபிரான தலைவர்கள் சொன்னார்கள் அவருடைய மக்கள் அந்த கூட்டத்தில் இருந்தும், இன்னால் அனராக ஃபீ சஃபாஹா, நிச்சயமாக உங்களை மடத்தனத்திலே ஜஹாலத்திலே அறிவீனமான அறிவில்லா தன்மையிலே பெற்றுக்கொள்கிறோம் என்று அந்த மக்கள் கேலியாக சொன்னார்கள். இன்னால் நதுன்னுக மினல் காதிபீன், மேலும் நீங்கள் பொய்யர்களாகவே உங்களை நாம் காண்கிறோம் என்று நபியை பொய்யாக்கினார்கள். கால, அந்த நபி அன்போடு சொன்னார்கள், யா கௌமி, என் அருமை மக்களே, லைஸ பீ சஃபாஹா, என்னிலே எந்த மடத்தனமும் கிடையாது. வலாகின்னி ரசூலும் மின் ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீனாகிய ஹக்கிடமிருந்து நான் ரசூலாக இருக்கிறேன் என்று அந்த மக்களிடத்திலே அன்பாக பேசினார்கள். உபல்லிகுக்கும் ரிசாலாத் ரப்பி, என் ரப்புடைய உபதேசங்களை தூதுவத்தை உங்களுக்கு நான் எத்தி வைக்கிறேன். வானலக்கும் நாசிஹுன் அமீன், நிச்சயமா உங்களுக்கு நான் நல்ல உபதேசம் செய்யக்கூடியவனாகவும் நம்பிக்கைக்குரியவனாகவும் இருக்கிறேன். அல்லாஹ் அனுப்பிய தூதுவத்தை எந்த கூடுதல் குறைவு செய்யாத அப்படியே கொடுக்கக்கூடிய நம்பிக்கைக்குரியவனாக இருக்கிறேன். அவாஜிபுத்து மஞ்சாக்கும் இருக்கிறும் ரப்பிக்கும் அலா ரஜுலின் மின்கும், என்ன அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு நல்ல உபதேசங்கள் வருவதை அவங்களுக்கு ஆச்சரியம் அளிக்கிறதா? உங்களிலிருந்தே ஒரு மனிதரை அல்லாஹ் தஆலா உங்களை நபியாக ஆக்கி அந்த மனிதனின் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு நேரொளி காட்டுகிறானே, இது உங்களுக்கு ஆச்சரியம் அளிக்கிறதா? யூதருக்கும் உங்களை எச்சரிப்பதற்காக வேண்டியும் அல்லாஹ் அனுப்பி வைத்தால் அது உங்களுக்கு ஆச்சரியம் கொடுக்கிறதா? வதுகுரு, நினைவு கூறுங்கள், இது ஜஅலக்கும் குலஃபா மின் பாதி கௌமி நூஹின், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்கள் எல்லாம் அழிந்து போன பின்பு இந்த பூமியின் பிரதிநிதிகளாக பூமியில ஆட்சி செய்வதற்காக அல்லாஹ் உங்களை அனுப்பி வைத்தான். பூமியில ஆண்டு திரிகின்றீர்கள், இந்த பூமியை சொந்தமாக்கி கொண்டீர்கள், விளைச்சலை விளைவிக்கின்றீர்கள், சாப்பிட்றீங்க, வீடு கட்டிக்கிறீங்க, இவ்வளவுதான் அல்லாஹ் உங்களுக்கு கருணை காட்டினானே. வஸாதகும் ஃபில் ஹல்கி பஸ்தத்தன், இன்னும் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா உங்களுடைய படைப்பிலே அல்லாஹ் உங்களுக்கு விரிவான அமைப்பையும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கொடுத்திருக்கிறான். உடல் அமைப்பிலே அல்லாஹ் தஆலா உங்களுக்கு விரிவானதை கொடுத்திருக்கிறான். அப்படின்னா அவன் ஒவ்வொருத்தரும் 120 அடி இருக்காங்களாம். யாருங்க 100 அடிக்கு மேல இருந்தாங்களாம் பை. ஒவ்வொருத்தரும் ரொம்ப குட்டையான ஆரம்பத்தை 60 அடி இருப்பாராம், ரொம்ப நெட்டையான 100 அடிக்கு மேல இருப்பாராம். அந்த அளவுக்கு அவங்க உடல் வாகு, கனமான உடல் வாகு உடையவர்களாக இருந்தார்கள். அதனால அவர்கள் மிக சக்தி மிக்கவர்களாக இருந்தார்கள். ஃபதுகுரு ஆலா அல்லாஹி, அல்லாஹ்வுடைய நேமத்துகளை நீங்கள் ஞாபகம் செய்து பாருங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெற்றவர்களாக ஆகலாம் என்று சொன்ன பொழுது காலு அவர்கள் சொன்னார்கள், அஜிதனா லினஅபுதல்லாஹ வஹ்தஹு, நீங்கள் என்னிடத்திலே வந்தீர்களா நபியே, நாங்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்க வேண்டும். நகர மாக்கான யஅபுது ஆபாவுனா, எங்கள் முன்னோர்கள் வணங்கி கொண்டிருந்த தெய்வங்களை எல்லாம் நாங்கள் விட்டு விட வேண்டும், சிலைகளை எல்லாம் தூக்கி போட்டு விட வேண்டும் என்று கூறவா எங்களிடத்திலே வந்தீர்கள்? பாத்தினாபிமா தாய்துனாபி, நீங்கள் எங்களுக்கு வாக்குறுதி அளித்த அந்த வேதனையை கொண்டு வாருங்கள் பார்க்கலாம். இன் குந்தமின சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்கள் உள்ளவராக இருந்தால், நீங்கள் வாக்குறுதி அளித்தீர்களே, ஈமான் கொண்டாவிட்டு தண்டனை வரும், அல்லாட்ட தண்டனை வரும்னு சொன்னீங்களே, அந்த தண்டனையை கொண்டு வாருங்கள் பார்க்கலாம். எங்களுக்குமா தண்டனை வரும்? எவ்வளவு பராக்கிரமசாலிகளாக இருக்கிறோம், எங்களை யார் வந்து என்ன செய்ய முடியும் எங்களை என்று அவன் அப்படியே திமுறாக பேசுறான். ஆல அது வகா அலைக்கும் ரப்பிக்கும் ரிஜ்சுன் வகதபுன், நிச்சயமாக அல்லாஹ்விடமிருந்தும் உங்கள் மீது வாஜிபாகிவிட்டது அல்லாஹ்வுடைய அஸாபும் அல்லாஹ்வுடைய கோபமும். எப்ப நீங்க அல்லாஹ் மறுத்தீங்களோ, இறைவனுடைய திருத்தூதரை கேவலப்படுத்தினீர்களோ, அல்லாஹ்விடம் தண்டனை உங்கள் மீது வாஜிபாகிவிட்டது. அத்துஜாதிலூனனி, என்னிடத்தில் நீங்கள் தர்க்கம் செய்கின்றீர்களா? ஃபி அஸ்மாஇன், அத்தகைய வெறும் பெயர்களின் விஷயத்திலே, சம்மைத்துமுஹா அன்தும் வஆபாஉக்கும், நீங்களும் உங்கள் முன்னோர்களும் பெயர் வைத்துக் கொண்டீர்களே, ஆளுக்கு ஒரு பேர் வச்சுட்டீங்க, இது ஒரு தெய்வம், அது ஒரு தெய்வம், ஒரு கல்லு செஞ்சு அதுக்கு ஒரு தெய்வம்னு பேரு, இன்னொரு கல்லு செஞ்சு அதுக்கு ஒரு பேர் வச்சு அதுக்கு ஒரு தெய்வம்னு பேரு, இவ்வாறு நீங்களாக கற்பனையாக வைத்துக் கொண்ட பெயர்கள் விஷயத்திலே அல்லாஹ்வோடு இணை கற்பித்து நீங்கள் தர்க்கம் செய்கின்றீர்களா? மா நஸ்ஸலல்லாஹு பிஹா மின் சுல்தான், அவைகள் தெய்வம் என்பதற்கு அல்லாஹ் எந்த ஆதாரத்தையும் இறக்கவில்லை, அவை நாஃபியும் இல்லை, தாரும் இல்லை, அல்ல அவற்றை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வும் உங்களுக்கு சொல்லித்தரவும் இல்லை. அந்த விஷயத்தில் எங்களுக்கு தர்க்கம் செய்கின்றீர்களா? இன்னீ மாக்கும் மினல் முன்ததிரு, எதிர்பார்த்து கொண்டிருங்கள். இன்னீ மாக்கும் மினல் முன்ததிரீன், நானும் உங்களோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், நீங்களும் காத்து கொண்டிருங்கள். காத்துட்டு இருக்காங்க, அதாவது வரலையேன்னு சொல்றான். நல்லா காத்துட்டீங்க, நல்லா காத்துட்டீங்க, நானும் காத்துட்டு இருக்கேன், அல்லாஹ் ஏதாவது எப்போ வரும்னு சொல்லி என்று அவர்கள் கூறினார்கள். பஞ்சைனாஹு, நாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றினோம். வல்லதீனமாக அவர்களோடு ஈமான் கொண்ட மக்களையும் ரஹ்மத்தின் மின்னா, நம் புறத்திலிருந்து ரஹ்மத்தை கொண்டு, வகதஅனா தாபிர அல்லதீன கஸ்ஸபூ பிஆயாத்தினா,
நம்முடைய திருஷ்டாந்தங்களை வசனங்களை பொய்யாக்கினார்களே, அத்தகைய மக்களை நாம் வேரோடு அறுத்து விட்டோம். தாபிர்னா வேறு சொல்றது, அவருடைய அடிவேரோடு அவர்களை அடித்து விட்டோம். ஒருத்தம் கூட இல்லாம சாவடிச்சு. 7 லட்சம் பேர் இருந்தாங்களாம். 7 லட்சம் பேரை அல்லாஹ் தஆலா அந்த காற்றை சுழண்டடிக்க செய்து 7 இரவுகள் 8 பகல்கள், ஏழு இரவுகள் 8 பகல்கள் வீசி அடித்த காற்று. அம்மா ஆதுன் பஹுலிகு பிரீஹின் சர்சரின் ஆத்தியா சஹரஹா அலைஹிம் 7 லயாலின் வ 8 அய்யாம் ஹுசூமன் ஃபதரல் கௌம ஃபீஹா ஸரஆ கஅன்னஹும் அஜாது நஹ்லின் ஹாவியா. அடிவேரோடு அறுக்கப்பட்ட பேரிச்ச மரங்களை போன்று அவர் அனைவரும் சாய்ந்து செத்து விழுந்தார்கள். பஹல் தராலஹும் மின் பாகியா, என்ன அவர்களிருந்தும் யாரும் மிச்சமானார்களை பார்த்தீர்களா? ஒருத்தரும் இல்லை. கல்லபூபி ஆயாத்தியான வசனங்களை பொய்யாக்கியவர்களின் வேரோடு அவர்களை அறுத்து விட்டோம். ஒமா கானு முஃமினீன், நிச்சயமாக அவர்கள் ஈமான் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கவில்லை. இந்த ஈமான் கொள்ளாதனால் தான் அழிக்கப்பட்டார்கள். இந்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த சம்பவங்களை நமக்கு எடுத்து காட்டுறான்.